ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, சுக்கிரவாரம் இன்னைக்கு. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நைட்டு என்ன டிஃபன், நைட்டுக்கு என்ன டிஃபன் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு தோசை. திரும்ப தோசைக்கு வந்தாச்சா மம்மி? தோசைக்கு, ஆமாம். காலையில் தான் இட்லி வச்சோம், அதனால தோசை ஊற்றிக்கணும். ரீவைண்ட் ஃப்ரம் தோசை. எத்தனை நாளாக தோசைங்க சாப்பிடல? நேற்று நைட்டு உப்புமா. அனில் சேமியா. அதுக்கு முதல் நாள் நைட்டு இட்லியா? ஆமாம், இட்லி. அதுக்கு முதல் நாள் ரவைன்னு நினைக்கிறேன். அப்படி மாற்றி மாற்றி. இன்னைக்கு திரும்ப தோசைக்கு வந்துட்டோம். மாவு கம்மியாக தான் இருக்கும் போல. ஆமாம், போதும். இட்லி இருக்கு, சாதம் இருக்கு. அந்த எண்ணெய் இருக்கிற இடம் மட்டும் அப்படியே இழுக்கிட்டே வருது தோசைக்கல்லையா? ஆமாம். எண்ணெய்க்கு எதோடையும் சேர தெரியாது. எண்ணெய் தனித்துவம் காட்டும். எண்ணெய்னா யார், உங்களை சொல்கிறீங்களா இல்லை யார் சொல்கிறீங்க? இல்லை, எண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த மாதிரியா? நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி. அந்த ஒரு காமெடியில் கேட்பேண்ணே, ஏய் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஏய் ஒழுங்கா சொல்லு, என்ன வேணும்? என்னதாயா வேணும்? எந்த எண்ணெய் கேட்ட? இந்த எண்ணெயா? அப்படின்னு. மம்மி, அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது அனுபவம் உண்டா? என்ன கடையில் போய் கேட்கல இந்த மாதிரி அனுபவம் உண்டா மம்மி? நீங்கள் அக்சர் மாத்திரை போட்டு வந்துடுறேன், எந்திரிச்சுக்கிட்டே நிற்கிது. மாத்திரை போட்டாச்சா மம்மி? மாத்திரை போட்டாச்சு. இப்படி அடுப்பெல்லாம் ஊற்றி வைக்கிறத, நீ அடுப்பெல்லாம் ஊற்றி வச்சுருக்க. நான் அங்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தோசையை அடுப்பெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்லாமல் போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க இன்னைக்கு? என்ன ஒர்க் பார்த்தேன்? எப்பயும் செய்கிற வேலை தான் பார்த்தேன். இன்னைக்கு மாவெல்லாம் ஆட்டுறது இல்லை. இன்னைக்கு மாவெல்லாம் ஆட்டலை, மாவு தான் இருக்கு, அதனால ஆட்டலை. அப்புறம் நான் போன பிற்பாடு விளக்கழுவி விளக்கிட்டு கழுவிட்டு வெள்ளம் தெரிக்கிறது தூக்கம் அப்படி வந்துச்சு. ஒரு 8லேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன், அவ்வளோ நல்லா தூங்கிட்டேன். விளக்கெல்லாம் நல்லா வச்சுட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வீடு வாசல் கூட்டிட்டு குளிச்சுட்டு சேலையெல்லாம் மடிச்சு வைக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த சேலையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் படுத்தேன். ஆனால் தூங்கலை, மருகா படுத்தேன். அப்புறம் சரி தண்ணி வந்துருமேன்ட்டு தண்ணி மோட்ரு போட்டு விட்டேன். மோட்ரு போடுறது ஒரு வேலையாவில் மோட்ரு போட்டு விட்டேன். மோட்ரு போட்டு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். அந்த பையன் யாரையோ தள்ளி விட்டானா ஸ்கூலில். அந்த பிள்ளைக்கு நெஞ்சு மூச்சை விட முடியாமல் ரொம்ப அவங்க பேரண்ட் இதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. மூச்சு விட முடியல பொண்ணுக்கு அப்படின்னு. பெரிய பையலா? அவனோட படிக்கிற செட்டு கிளாஸ்மேட்டு. அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுருக்காங்க இவங்க 4-5 பையலுக்கு சேர்ந்து. அந்த பிள்ளைக்கு நல்ல குண்டா இருக்குமா. அந்த பிள்ளை விழுந்ததுல நெஞ்சு அடி விட்டுருச்சு போல, மூச்சு விட முடியல. இது பயப்படுது, இது பயந்துச்சு. அவனை போட்டு திட்டுச்சு. பேரண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த பிள்ளை கால் பண்ணிட்டாங்களா? அந்த பிள்ளையோட அந்த பொண்ணோட அம்மா இவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. டீச்சருக்கு தானே கால் பண்ணணும். இவன் தான் தள்ளி விட்டானே அந்த பிள்ளை தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால தான் ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணிட்டேன்.
அந்த பிள்ளையும் தெளிவாக இருந்திருக்கு பாருங்க. ஆமாம், இவங்க ஆள் தள்ளி விட்டேன்னு தெளிவாக சொல்லி கரெக்டாக சொல்லிடுச்சு. குற்றவாளிகளை ஒழுங்காக கண்டுபிடித்து தாருங்கள். அப்புறம் இது பயந்துச்சு, நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்ல போகிறாங்க அப்படின்னு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மேற்கொண்டு வம்பு தானே. ஆமாம், ரொம்ப கஷ்டம் இல்லை, அது குற்ற உணர்வாக தானே இருக்கும். நம்ம எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுல்ல. இது அதே அதை சொல்லுது, நம்மளால ஒரு பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் ஒளிஞ்சுக்கிறேன், அடி வாங்காம அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க அம்மா கிட்டயா? ஆமாம். அது விரட்டி பிடிச்சி அடிக்கலையா? ஆமாம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் பிள்ளைகளை அனுப்புறதுக்கு பயமாக இருக்கு. சும்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட பிள்ளைய விளையாண்டுட்டு பத்திரமா வந்துருங்க. அப்படியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நேரம் சரியில்லாத போது மாட்டிக்குது. இதுக்கெல்லாம் என்ன ஒன்று யார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் தள்ளி விடுறது, விழுகிறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதாச்சியாக நடக்கிறது. ரோட்டில் போகிறோம், ஒரு ஆள் இடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்க பிளான் பண்ணி வந்து அடிச்சாங்க. மிஸ் இல்லையா அந்த நேரம் பார்த்து இவங்க விளையாண்டுருக்காங்க, யாருமே இல்லைன்னு உடனே அப்போ அந்த பிள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. 3-4 பேர் சேர்ந்து தள்ளினாங்களா, இவன் சொல்கிறேன் நான் மட்டும் தள்ளலை, 3-4 பேர் சேர்ந்து தள்ளினாங்க. என்ன அந்த பிள்ளை இவனை தான் சொல்லியிருக்கு கரெக்டாக. இவனே சற்று டொங்கல் போல் இருந்தானே, இவனை சொல்லிடுவான். அந்த குற்றவாளி இதில் கூட போலீஸ் வரிசையை நிறுத்தி வச்சுக்கப்பால, அப்போ கூட யாருக்கு இந்த வேர் தூத்துக்கு பயப்படுறாங்க அவங்கள பார்த்து சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சோம்னா, அது மாதிரி இவன் தான் சட்ட டொங்கல் போல் இருக்கான் நிலைமை. எந்த இடத்துலையுமே பாருங்களேன், உண்மையை விசாரிச்சுக்கிட்டு இருக்கல, யாருக்கு வேர்க்குதோ அவங்கள தான் குற்றவாளின்னு சொல்லுவா. ஓ, அப்போ நீ தான் சீக்கிரம் கைப்பிடிய மாட்டுவேன். ஏன்னா உண்மையை வெளிக்காட்டிடும்ல. அது மாதிரி. ஆனால் ஒரு சிலர் விசாரிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் நான்லாம் உங்களை ஸ்கூலில் சேர்த்தப்போ எனக்குலாம் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததே இல்லை. இப்போ முத்துமினாவும் நிறைய வேஸ்ட் பண்ணுறா, தாரணேஷை நிறைய பசங்க தள்ளி விடுறாங்க, இதுங்கிறாங்க. தெரியாத அந்த ஸ்கூலில் ஒரு வருஷத்து ஃபீஸ் 5 லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூலில் ஒரு வருஷத்து ஃபீஸ் எல்கேஜிக்கு 5 லட்ச ரூபா. ஆனால் அந்த ஸ்கூல்லையே மேமுக பார்த்துக்காம பசங்க அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, கடிக்கிறாங்க. இவன் விட்டு கையை வாங்கி அவன் கடிக்கிறானா ஆத்தி அத்தை அப்படிலாம் பண்ணுறாங்கண்ணா அந்த ஸ்கூல்ல மேம் இல்லாதப்போ. ஆமாம், 24 மணி நேரம் இவ்வளோ கொடுத்து படிக்க வச்சா என்ன பிரயோஜனம்? அதனால நீச்சல் குளம் இருக்கிறத விடுறது பயமா இருக்கு அவளுக்கு. குடிச்சு தள்ளி விட்டாங்கன்னா, ஆமாம் தள்ளி விட்டாங்கன்னா நீந்த தெரியாது இல்லை சரியா பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் விளையாடக்கூடாது. ஃபீஸ் வாங்குறாங்க, இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. அப்பா அங்கே படிக்க வைக்கிறவங்கெல்லாம் பெரிய லெவலில் உள்ளவங்களையும் படிக்க வைக்கலாம். பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களையும் படிக்க வைக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களையும் படிக்க வைக்கலாம். இன்னும் அதுக்கு வேலை இருக்குங்கிறவங்க படிக்க வைக்க முடியாது இந்த அளவுக்குலாம். அப்படி வாங்கிட்டு கடைசி மேமுகளும் பார்க்க மாட்டேங்குதுங்க. என்னப்பா நடக்குது? பார்க்க முடியாது இத்தனை ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு மேமு. ஆமாம், அதான் இதில் உள்ள பிரச்சனை. கிளாஸில் பார்க்குறது தான் பார்க்க முடியும். பார்க்கலாம், விளையாடும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் பார்க்க ஒரு பிள்ளை பின்னாடியும் போக முடியுமா? ஆமாம். இப்போ கிளாஸில் 50 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி படிக்குதுங்க? அதுதான் தனித்தனியாக படிக்க வேண்டியதேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்குலாம் இதுவும் சொல்லுது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் ஆச்சு இந்த பிரச்சனை. கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. கவர்மெண்ட் ஸ்கூல்லனா அதில் வேறு பிரச்சனைகள் வரும். தெரியல என்ன பிரச்சனை. நீங்கள்லாம் படிச்சீங்களே, நீ இந்த ஸ்கூலில் தான் படித்த, இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தேன். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை. நான் அழகாக படினோடனே சாக்லேட் வாங்கிட்டு அவர்கிட்ட போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அழகிரி சார் தானே இருந்தார். ஓ, அழகிரி சார் அவரெல்லாம் இறந்துட்டார். அவரெல்லாம் நல்லாசிரியர் விருது வாங்கினவர், நல்லாசிரியர் விருது.
சுருட்ட முடியாது பாரு. ஆமாம், நல்லா ஸ்ரீர் கண்ணங்கரையர்னு நல்லா சுருட்ட அப்படியா. அவருக்கு இதுதான் பிஏ தான், இவர் ஓஏ தான் ராமலிங்கம். அவரே எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு. ஆமாம், பியூன், கவர்மெண்ட் பியூனு. கவர்மெண்ட் பியூன். அதனால அழகிரி சார்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் தண்ணி சாப்பிட்டு ஒய்ஃபும் குழந்தையும், ஒரு பொண்ணா ஒரு பையன், அந்த லூசு பையன் பையன் அப்படி இருக்காருன்னு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார். அவரோட வாழ்க்கையில ஒரு சோகம் அது. பையன் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஒரு மாதிரி, அது என்னமோ சைல்டுல சொல்றாங்க, ஸ்பெஷல் சைல்டு இல்லை, என்னமோ சைல்டுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சைல்டுனால அவர் வாழ்க்கையில ரொம்ப சோகமே. மற்றபடி நல்ல சார். பொம்பளை பிள்ளை நல்லா பிறந்திருக்கு. அது காலேஜெல்லாம் படிச்சிச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதை கட்டி கொடுத்துருப்பாரு. எத்தனை தோசை ஊற்றுவோம்? எத்தனை தோசை ஊற்றுவீங்க? வலிக்கு நமக்கு எவ்வளவு ஊற்ற விருப்பம்? போதும். சாதம் இருக்கு கொஞ்சம், இட்லி இருக்கு 3, போதும். இதுக்கு மேலே சாப்பிட போகிறோம்? நோ நெவர். இதையே ரோஸ்டா ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கு? எண்ணெய் நிறைய ஊற்றி நீங்கள் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக. ஊற்றி சாப்பிட்டு வைப்போம், ஆளுக்கு பாதி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயா ஊற்றுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயா? எத்தனை கரண்டி எண்ணெய் ஊற்றணும்? இதில் நெய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நெய் இல்லை. நெய் இருந்தால் இப்போ முருகலா வேக விடுவோம். முருகலா வேக விடணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வேக விட்டு சாப்பிட்டோம்னா. வலிக்கு நம்ம இதை எங்கே சாப்பிட்டீங்க? அப்போவெல்லாம் சாப்பிடுவோம் தான் இந்த தோசை. லாஸ்ட்டாக முருகல் தோசை. இப்போதான் அடுப்புக்கிட்ட நிற்கவே கஷ்டமாக இருக்குன்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும் முருகல். வலிக்கு நம்ம நாளைக்கு வேக்கப் கிடையாது, இயர்லி வேக்கப். ஆமாம், நாளைக்கு காலையில எந்திரிக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு எந்திரிக்கிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. அதனால எல்லா வேலையும் பார்த்துட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். நல்லா எல்லா நாளும் எந்திரிக்க முடியாது. 5 நாளும், வாரத்தில் 5 நாளும்லாம் எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். இது இங்கிட்ட எண்ணெய் ஊற்றணும். ஊற்றினா ரொம்ப இருக்கும் எண்ணெய், சாப்பிட முடியாது. ஊற்றவா? போதும். எண்ணெய் இங்கிட்ட ஊற்றுறாதே, முருகல்னு அர்த்தம். இல்லைன்னா முருகல் இல்லை என்ற அர்த்தம். ஆமாம். நாளைக்கு மாவு வலிக்கு நமக்கு மசாலா தோசையெல்லாம் ஊற்ற தெரியுமா? மசாலா தோசை நான் ஒரு நாள் சுடுவோம்னு நினைச்சேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம இந்த இதுக்கு பூரிக்கு மாதிரி போட்டுக்கிட்டு தோசையை ஊற்றிட்டு அதில் வச்சு அப்படியே இது பண்ண வேண்டியதான். அதான் மசாலா தோசை. உருளைக்கிழங்கு மட்டும் தானா? வேற என்ன? உருளைக்கிழங்கு தான். வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி வைக்கிறது இல்லை. நல்லா இருக்கும். ஆனால் இது இந்த கல்யாணத்துலலாம் சமைக்கிறது அது ஒரு மாதிரி இருக்குது, மசாலா மாதிரி இருக்குது. அதான் உருளைக்கிழங்கு தான், ஆனால் மசாலா மாதிரில போடுறாங்க. உருளைக்கிழங்கு மாதிரி தெரியும். உருளைக்கிழங்கு தான் நல்லா மசிச்சிடணும். நல்லா மசிச்சிடும். அப்படிதான். தோசையிலே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. மசால் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை. ஆனியன் தோசையில லேசா பொடியா வெங்காயத்தை சீவோம், இல்லைன்னா கடிக்க வர மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் கடிக்க வரும், எங்களுக்கு கடிக்க வர மாட்டேங்குது. அதில் ரவா தோசை வலிக்கு நம்ம ஃபேவரேட். ரவா தோசை ஆசையே விட்டு போயிடும். ஞான குருவில் போய் ரவா தோசை சாப்பிட்டா அவங்க கனகனமாக ஊற்றி கொண்டாந்து வைக்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டியதானே, லேசாக ஊற்றி கொண்டு வாங்க. அவங்க கொண்டாந்து வைக்கிறதுன்னு தெரியும். அன்னைக்கு அந்த கடையில் அவன் சொன்ன மாதிரி ஒரு விளக்கமாறு எடுத்து பின்னாடி தேய்ச்சி முன்னாடி தேய்ச்சி நான் சொல்கிற மாதிரி போட்டு கொண்டு வாப்பான்னு வடிவேலு சொல்லுவானே. வடிவேலு ஜோக்கு தான் சூப்பர். வலிக்கு நம்ம காமெடின்னு யார் பிடிக்கும்? வடிவேலு தான் எனக்கு பிடிக்கும். வடிவேலு ஜோக்கு அந்த முகத்தை வச்சிருக்க பாவனையை பார்க்கணும். சூப்பராக இருக்கும். எந்த காமெடி நல்ல காமெடி? சூரிய காமெடியில் அந்த இது பிடிக்கும், பரோட்டா காமெடி. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க பாரு. அந்த இது
அதெல்லாம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் முதல்லேருந்து கோட்டை போடு. நீ போய் கோட்டை போடுறா. நீ ஃபஸ்ட்லேருந்து பரோட்டா கொண்டு வாடா. அப்போ பரோட்டாக்காரனுக்கு எவ்வளோ நட்டா? அவன் தான் சொல்லியிருக்கானே, பரோட்டாக்கு நீ காசே கொடுக்க வேண்டாம், சாப்பிட்ட இதுக்கு வந்துட்டு நீ காசு கொடுத்தா வரும். அந்த காமெடியில் தான் ஃபேமஸ்ஸு சூரிய. வடிவேலு ரொம்ப நாளாக நடிச்சிருக்கேன். பழசுலேருந்து. இந்த எட்டுப்பட்டி ராசாவா அதுலலாம் எலும்பு கூட ரொம்ப சின்ன வயசாக இருக்கும், அதனால தான் ஆளை பிடிக்காது. ஒவ்வொன்றில் கதாநாயகனே இதுங்கிற மாரி ஜோக்குக்கா பகுலே கதாநாயகனே அப்படியும் இல்லை படம் எடுக்கிறாரு. சிவகார்த்திகேயன். ஆமாம், சிவகார்த்திகேயன்லாம் அது சிவகார்த்திகேயன் படத்துக்கெல்லாம் காமெடியே தேவையில்லை. தேவையில்லை. ஆமாம், அவனே சில நேரத்தில் காமெடி பண்ணிடுவேன். ஆனால் அவனுக்கு பேராக ரோபோ சங்கரை போடுறாங்க. ஆமாம், இல்லைன்னா சதீஷை போடுறாங்க. இந்த மான் கொம்புலலாம் சதீஷ் தானே. எனக்கு போடுற படமே பிடிக்காது. போடுற படமெல்லாம் பிடிக்கும். போடுற படமெல்லாம் பிடிக்காது. வள்ளிக்கு நம்மக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இது. ரொம்ப பிடிச்ச படம்னா அந்த காலத்து படம் தான் பிடிக்கும். இப்போ வர்ற படமெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. காசை கொடுத்து என்னை பிள்ளைய தேட்டருக்கு திருச்சியில் வர சொன்னா கூட போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி பிடிக்காது. இதுக ரெண்டு போகணும்னு சொல்லுங்க, இவங்க 2 பேருமா போக முடியாது, தம்பியும் அக்காவுமா போக முடியாதுன்ட்டு மாப்பிள்ளையும் போக மாட்டாங்க தேட்டருக்கு. ரொம்ப அவங்களும் தேட்டருக்கே போக மாட்டாங்க. அவங்களும் மணி மைண்டட் தான். அப்படியே மற்ற பிஸ்னஸ் எதுவும் பார்ப்போம்ட்டு போயிடுவாங்க. இது 2 தான் பிள்ளை அந்த ஆர்கனைஸை கூட்டிகிட்டு பேரனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி என்னையும் சேர்த்து கம்பல் பண்ணி கூப்பிடுங்க. இவங்க 2 பேருமா போக முடியாதுன்னு. எனக்கு தேட்டருக்கு போகிறதே பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஏசியில் போய் உட்காந்துருப்பேன். ரொம்ப படம் மாதிரியா இருக்கு இப்போ வர்றதெல்லாம். எப்படி ரசிக்கிறீன்னு தெரியும். அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் பாரு, அது என்ன படம்? இந்த பொம்பளை கையில்லாமல் தங்கலா, அதெல்லாம் படம் மாதிரியா இருக்கு. விக்ரம் தானே? ஆமா, விக்ரம். ஆமா, தங்கலா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க காசு கொடுக்கணும், நம்ம பார்க்கறதுக்கு அவங்க காசு கொடுக்கணும். ஆமா, அந்த மாதிரி வலுக்கட்டாயமா இழுத்து இதை பாருன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த படம் கடைசி வரைக்கும் ஒன்று நல்லா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த இது குகைக்குள்ள தங்கத்தை எடுக்கிறேன் கடைசி கதையும் புரியல, ஒன்றும் புரியல. என்னமோ பேச்சு வேற, அந்த ஊர் பேச்சை வேற போட்டு புரியும் இல்லை ஒன்றும். இப்போ அந்த மாதிரிலாம் ஊரில் ஆள் இருக்கா ஆளா? ஆனால் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வர போய் நிறைய பேர் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க அன்னைக்கு தேட்டருக்கு. ஒர்க் பண்ணுறவங்க அன்றைக்கி சனியார் வீட்டில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறோம், ஜாலியாக போகலான்ட்டு 3-4 டீச்சர்கள் சேர்ந்துக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த காலத்து படமெல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். மறக்காது, மனசை விட்டு போகாது. அப்படி இருக்கும். வாழ்க்கைக்கு ஒரு பாடம் மாதிரியே இருக்கும். இப்போ உள்ளதெல்லாம் அப்படி கிடையாது. மனசை விட்டு பார்த்த படத்தோட பேரே மறந்து போயிருது கேட்டா. அப்படி இருக்கு படம். லவ் டுடேன்னு ஒரு படம் பார்த்தோம்ல, லவ் டுடே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லவ் டுடே நல்லா இருந்துச்சு. அது சத்யராஜ். ஆமாம், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு படம் லவ் டுடே. ஒரு படம் நல்லா இருக்கு, ஒரு படம் நல்லா இருக்கு. அது என்ன ஃபோனை மாற்றிக்கிட்ட தானே கதை? ஆமாம், இந்த ஃபோனை இங்கே அந்த அப்போதான் 2 பேருடைய உலகம் கண்டுபிடிக்கலாம்னு. இப்போ யாரோட இதையும் தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும்? ஃபோனை தான் பார்க்கணும். ஃபோனை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அவங்கள பற்றி. ஃபோனில் தான் எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. சரிவா. ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட தோசை, இட்லி 3 இருந்துச்சு, அதை சுட்டேன். சாதம் கொஞ்சம் இருக்குது, சாம்பார் இருக்குது, துவையல் இருந்துச்சு அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. காலையில் அரைச்ச துவையல், புதினா துவையல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முருகல் தோசை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஒரு வாய் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு. நல்லாயிருக்கும், முருகல் தோசை நல்லா தான் இருக்கும்.
மளிகை நம்ம டே கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். நல்லா இருக்கா? எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? என் பல்லு 100 கொடுக்கலாம். 100 கொடுத்துடலாம். ஓகே. ஒரு சிலர் யூடியூப்ல 3 பேர் தான் இருக்காங்க. மீன் நம்ம ஆள் உயர மீன், ஏன் உயர மீன், அது எவ்வளோ விலையா இருக்குமோ அந்த அளவுக்கு மீன் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதை ஒரு ஆள் நறுக்கி அதை நறுக்கி அது சமைக்கிறாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு கறி, சிக்கன், இறாலு, ஆக மொத்தம் 3 பேருக்கு ஒரு பைய 2 பேர் தான் பிரியவங்க. எப்படி சாப்பிடுவாங்க? 2-3 நாளைக்கு, நாளைக்கு அப்படி இல்லை, மறுநாளும் யூடியூப்ல இது போடுறாங்க, மறுநாளும் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. அப்போ யாருக்காவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு? இல்லை, பக்கத்துலேயும் கொடுக்கல. அவங்க 3 பேருக்கு தான் அது அவ்வளவு. எப்படி சாப்பிட முடியும்? ஆச்சரியமா இருக்குப்பா. நம்ம எல்லாம் 10 நாளைக்கு சாப்பிட்டுருவோம் அந்த இது. இவ்வளவு ஆள் வேற மீன் முரல் இப்படி பிடிச்சிட்டு நிக்குது வீடியோல. அதை கட் பண்றதுக்கு சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பா கட் பண்றாரு, அந்த பொண்ணுக்கு சித்தப்பா. எப்படி எப்படிலாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆளை பார்த்தா இப்படிதான் இருக்கு, அந்த அம்மா இப்படிதான் இருக்கு. எப்படி இதெல்லாம் சாப்பிடுவான்னு தெரியல. அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களும் இந்த ஸ்டுடியோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்றாங்க. அவங்க ஆள் கூட மாப்பிள்ளை நிறைய பேர், 2 மாப்பிள்ளை 2 மக பேரு. அவங்க பண்றது பரவாயில்ல. இந்த அம்மா புருஷன் மகன் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க பரவாயில்ல. அவங்க அதுவும் ஒரு கை காணதே, எல்லாமே வெரைட்டியா பண்றாங்க. ஆனா ஒரு கை காணதே பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு துளி துளி வச்சாவே சரியா போயிடும். அவங்க பண்றது கூட சரி. இவங்க 2 பேர் தான், ஒரு அம்மா மக பேரன், 3 பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா டெய்லி வாங்குறாங்க மீன், கறியில் எல்லாமே. அதுவும் தலை வாங்கினா அதுல மூளை வேற வாங்குறாங்க. மூளையை வாங்கி முட்டையோட சுத்தி அதோட ஆம்லெட் போடுறாங்க. முட்டையோட சுத்தி மூளையும் சேர்த்து கலக்கிட்டு ஆம்லெட் போடுறாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சரி, கடையிலலாம் நம்ம மூளை முட்டை கேட்டால் தருவாங்களா? தெரியல. ஹோட்டல்லையா? இல்லை, இது கடையில் தருவாங்க. நம்ம மண்டையை தனியாக வாங்கினோம்னா மூளையை தந்துடுவாங்க நம்மள்கிட்ட. நமக்கு தலைக்கறியெல்லாம் சமைக்கலாம் எனக்கு தெரியாது. நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. தலைக்கறியும் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் தலைக்கறி நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. அதில் டேஸ்ட் கூட இருக்குமா தெரியல. அப்புறம் கால் வாங்கிட்டு வந்து ஒரு ஆட்டுக்கு பாயா அதை நல்லா முடியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அதை குக்கரில் வேக போட்டு அந்த சூப் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் அதை குழம்பா வைக்கிறார். அதெல்லாம் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் தெரியாது. நமக்கு சும்மா இந்த கறியை வாங்கி குழம்பு வைக்கிறது, சிக்கனை வாங்கி இது பண்ணுறது, இதான் தெரியும். பிரியாணி போடுறது, பிரியாணி ஸ்பெஷல் தான் வள்ளிக்கணுமா பிரியாணி ஸ்பெஷல். அப்படியே சாப்பிட்டு உடம்பு வளர்ந்துருச்சு. இந்த உடம்பு தான் வளர்ந்துச்சு, அவங்க உடம்பு தான் வளருது. இல்லை, வசதி இருந்தால் சாப்பிடலாம். இதில் என்ன இருக்கு? சாப்பிட்றதுல என்ன இருக்கு? சாப்பிடலாம். வசதி இல்லாத இதையே சோறு சாப்பிடாம சாப்பிட்டா கூட தீராது. அப்படின்னா எப்படி சாப்பிட்றான்னு இல்லை. இப்போ வசதி இல்லாதவங்களும் சாப்பிட்றாங்க. ஓவரா நம்ம உடம்புக்கு சத்துள்ளது கொடுத்தாலும் உனக்கு ஈரல் இதெல்லாம் கணையமெல்லாம் ஒர்க் பண்ணாது. கணையமெல்லாம் வேலை பார்க்காது. கணையத்துக்கெல்லாம் சுமையை ரொம்ப கொடுத்துட்டோம்னா அது வேலை பார்க்காது. அதுதான் அப்புறம் மஞ்சக்காமலை மாரி வந்து இதாகிறது. ஓவராவும் சத்துள்ளது சாப்பிடக்கூடாது. ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. எப்படி இருக்காங்க இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கு என்னவோ தலையில் பிரெயின் டியூமர்னு வேற சொல்லும். ஆனால் சொல்லுதே தவிர மிச்ச நாள்லாம் நல்லா தான் இருக்கு. சொல்றது வீடியோ சொல்றது அப்படி சொல்லுது. ரொம்பவும் நமக்கு சத்தானதாக கொடுத்தோம்னு வச்சுக்க, இது உடம்பு எல்லாம் டைஜஷன் பண்ண முடியாது. கல்லீரல் தானே இதாகிறது. அதனாலதான் நிறைய பேருக்கு ரொம்ப இந்த ரோபோசங்கள்லாம் தண்ணி அடிச்சது தான் இதானது. கல்லீரல் பாதிச்சு உடம்பே பாதிச்சு கல்லீரல். எப்படிப்பட்ட உடம்பு, ஆளு கல் மாதிரி தின்னு
இப்போ திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. அதே ரொம்ப சத்துள்ளதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓரளவு தான் இருக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஆள் குண்டா இருந்துட்டு இறங்குறாங்கன்னா இறங்குறது தெரியவே மாட்டேங்குது. ஏன் மம்மி? தெரிஞ்சா அவங்க நம்ம உடம்பு இறங்குதுன்னு அதை நிறுத்திக்குவாங்கல்ல. அது சுகரால இறங்குறது. சுகரால இறங்குறது உடம்பா? உடம்பு சுகரால இறங்குறது. நான் யாரையோ பார்த்தேன், சுகரால ஆளே அடையாளம் தெரியல. ஆமா, அன்னைக்கு வந்தாருல்ல பொண்ணுக்கு அப்பா, அந்த அந்த அவங்கள்ட்ட சொல்லிடணும், அந்த இடம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேட்டிருந்தாங்க, இது அமையும் சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் அமையல, அந்த பொண்ணுக்கு 5 பொருத்தம் தான் இருக்கான். அதனால அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு, 5 பொருத்தம் தான் இருக்காச்சு. அதனால நீங்க உங்க பையனுக்கு நல்ல இடமா அமையும் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா சொன்னிச்சு. 7 இல்லை 8 பொருத்தமாவது வேணுமா? ஆமா, 9 8 பொருத்தம் இல்லை 7ஆவது வேணும் குறைஞ்சது. 5 பொருத்தம் தான் இருக்கான். அதனால அமையல. அவங்க நம்ம இவங்க ஃப்ரெண்ட்ஸில் யூடியூபர் சொன்னாங்க, யூடியூபரில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, அது அமையல. நீ அடுத்த பொண்ணு தான் பார்க்கணும். எது கடவுள் என்ன முடிச்சு போடுறாரோ அதே நடக்கும். நம்ம கையில் என்ன பிராப்தம் என்ன எங்கே இருக்கோ அதே நடக்கும். இனிமே பிறக்க போகிறதில்ல, பிறந்திருக்கோம். அது எப்போ வரும்னு தெரியல. நம்ம தேடலுக்கு வரணும். என்ன? அதான் கல்யாணமும் வீடு கட்டுறது நம்ம கையில் இல்லைப்பா. வீடு கட்டுறது அப்படிதான், கல்யாணமும் அப்படிதான் கொத்தனார் கையில் தான் இருக்கு. கொத்தனார் கையிலன்னா கொத்தனார் அவ்வளோதான். நம்ம பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொத்தனார் வீடு கட்டிக்கிட்டே இருப்போம். கொத்தனாருக்கு தாங்க அநியாயம் பண்ணுறாங்க. கொத்தனாருக்கு நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. வீடு கட்டுறதுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. 2 மணி ஆனால் கையை கிளவிட்டு காலையில் 7:30க்கு வர வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். 7:30க்கு வந்து வேலை பார்க்க வேண்டியது. சித்தாளோட கதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவருக்கு பிடிச்ச சித்தாளை கூட்டிகிட்டு வர வேண்டியது. கதை பேசிக்கிட்டே இருந்து ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது. அப்புறம் ஒரு 9 மணியை போல் டீ குடிப்பாளோ. ஆமாம், டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். 9 மணியை போல் நம்ம டீ வடை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் 11 மணி போல் அவங்க கொண்டாடுற சாப்பாடை வந்து உட்காந்து சாப்பிட்டு 12 மணிக்கு தான் திருப்பி வேலை ஆரம்பிப்பாங்க. என்ன 12 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் கையை கழுவிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா. சௌரியமான வேலை எங்கே கிடைக்கும்? இத்தனை மணி நேரத்துக்கு. ஆமாம், கடைசி 6 மணி நேரம் கூட வராது. காலையில் 7:30க்கு வராங்க, 8:30 9:30 டீ குடிக்க ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிடுறாங்க, 2 மணி நேரமா. அப்புறம் 10 11க்கு 11 to 12 ரெஸ்ட்டு, 4 12க்கு அப்புறம் 1 2 6 மணி நேரம் தான் மொத்தம். ஒர்க் பண்ணுறது 6 மணி நேரம் தான். இதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அப்படி முகத்தை இதுன்னுக்கிட்டு போயிடுவார். அப்படி நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்குது, ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஆனால் இன்ஜினியர் வச்சு கட்டினா கொஞ்சம் பரவாயில்ல. இன்ஜினியர் வச்சு தான் கட்டணும் வீடெல்லாம். இன்ஜினியர் வச்சு கட்டணும். இன்ஜினியர் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு விட வேண்டியதான். எவன் ஒழுங்கா இருக்கா? இன்ஜினியர் அது படிச்சுட்டு வந்து சாப்பிட்றாரு, என்ன அவருக்கு கொடுக்க வேண்டியது. நம்ம மாமா மாரி ஆளுகிட்டலாம் அது ஆல்ட்ரேஷன் பண்ணுறக்கே 7 லட்சம் வாங்கினாரு அந்த வீடு. அதுலாம் 4 லட்சம் சாப்பிட்டுருப்பாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். பெரிய ஆளுகிட்டலாம் வாங்கலாம், கூட போய் வாங்கும்போது. நம்மளை மாதிரி நடுத்தர ஃபேமிலியிலலாம் ஓரளவு தான் கொடுக்க முடியும். ஆனால் கொத்தனாருக்கு கொடுக்குறது இன்ஜினியருக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தனார் 2 ரூபா வச்சு வேலை வாங்குறதுலாம் சின்ன திட்டம் இல்லை. நம்ம அவங்க கடியில் போய் காலில் போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அப்படி பண்ணுறாரு. கடைசி யூனியன் ஒரு சங்கம் ஒன்று வச்சுக்கிட்டு அது அவங்க வேணா அது தப்பு இல்லை, நம்ம ஏதாவது கேட்டால் அது தப்பு. ஒருத்தர் வந்து பார்க்கக்கூடாது. நான் பார்த்த வேலையை நீங்கள் நானே தப்பு பண்ணிக்கிட்டு அந்த வேலையை போட்டு போனேன்னு வச்சுக்க, அடுத்தவங்க வந்து அந்த வேலையை பார்க்கக்கூடாது. சொல்லி வச்சுட்டு பார்த்தாக்கா அது எங்கள் சங்கத்தில் ஒத்துக்க மாட்டான்னு. சங்கம் வேறு ஃப்ரெண்ட்ஸ். வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆமாம், டுபாகூர் சங்கம். சித்தாளுக்கு 500 ரூபா, கொத்தனாருக்கு 1000 ரூபா.
அவங்கெல்லாம் இப்போ இங்கேயும் வருது. ஆனால் அவங்களுக்கு தண்ணி அடிக்கிறதுனால காசு தங்க மாட்டேங்குது. தண்ணி சாப்பிட்டாங்க. இல்லைன்னா சேமிச்சு வச்சா கரெக்டான கொத்தனார் சேமிச்சு வச்சா நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கலாம். ஆமாம், சம்பாதிக்கிறதே கூட. ஆமாம், கரெக்டாக வேலைக்கு போய் கரெக்டாக வேலை பார்த்து. ஆனால் யாருமே கரெக்டாக இல்லை கொத்தனார்கள் இல்லை. ஆமாம், அது கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை. அவங்க பண்ணுற அக்கிரமத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை. நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவு, இந்த செலவு வந்துடுது. ஒருத்தனுக்கும் ஒரு நம்ம ஆளுங்க. ஆனால் அநியாயம்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஒருத்தர் வேலைக்கு வச்சிருந்தாலும் லிமிட்டாக தான் வேலை கொடுத்தா அவங்களுக்கு சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்து அப்படி வச்சிருப்பாங்க. ஒரு சில கடைகளில் அப்பா வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறதுனா சம்பளம் கேட்குறியா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட பிள்ளைய விழுந்து விழுந்து வேலை வருதுங்க. நம்மளுக்கெல்லாம் ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம இனத்துக்கெல்லாம் ஒரு யாரும் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. எங்களில் ரொம்பவும் தண்ணி சாப்பிட மாட்டாங்க யாருமே. ரொம்பவும் தண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பணக்காரன் எப்படி லைட்டாக கிட்ட சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல. மிடில் கிளாஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் சாப்பிட்றதில்ல. ஏதோ குடும்பம் நடத்துவோம், வாங்குற காசை கொண்டாந்து வீட்டில் கொடுத்து அதுக்கு சாமான் செட்டு வாங்கி நடத்தி அப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அது தண்ணி அடிச்சோம்னா நம்மளாம் கால் மூசிக்க ஆக முடியாது. நம்ம இது அதில் தான். நம்ம ஐயர் வீடு அதில் இல்லை. ஐயர் வீடு அதெல்லாம் இல்லை. சாப்பாடு நெய்யோடு சாப்பிடுவாங்க. அன்னைய வீடு கட்டுறதா ரொம்ப யோசிக்கணும். நாங்கள் வீடு கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறை வேலை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. குறை வேலை வந்து பார்க்குறது. வீடு கட்டணும் போதே சொன்னாங்க ஃபுல்லாக வீடை கட்டிட்டு யாரும் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, அது திருஷ்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வீடு கட்டும்போது ஃபுல்லாக கட்டாமல் கொஞ்சம் வேலையெல்லாம் பூச்செல்லாம் பூசிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலை மிச்சம் வச்சுருந்தோம். அந்த மிச்ச வேலை நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு வெண்டு கலந்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடவுள் பண்ணி தான் வீடு கட்டி முடிச்சதுமே உண்மையில. ஒரு இடத்துலையும் கட்டி சேர்க்குறாங்க. என்ன அவங்க 2 மணிக்கே போகிறேன்பாங்க, மேற்கொண்டு 1000 கொடு 2000 கொடுன்னு கடை வேற கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடை வேற கேட்பாங்க. கடை கொடுக்கலன்னா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. அந்த கடனையும் கொடுக்கலன்னா நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன். கடனை கொடுத்தாலும் நாளைக்கு வர மாட்டேங்க, கொடுக்கலனாலும் வர மாட்டேன். இதுதான் போயிடுச்சு. சரி வாங்க இது தோசை இதெல்லாம் சரி சாப்பிடுவோமா. விளக்கு திரி மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய திரியை அங்கே போட்டவனும் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய். இன்னைக்கு விளக்கில் எண்ணெய் இல்லை போல். ஊற்றிட்டேன். இருந்த எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுலேருந்து எடுக்கணும். எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டா காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட ஈஸியாக பண்ணிடலாம். நாளைக்கு லீவு தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிக்கலாம். நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் விளக்கு ஏற்றணும்? 2 நேரம், காலை மாலை. அது கூட தெரியாது அவனுக்கு. தெரியும். காலை மாலை 2 நேரம் விளக்கு ஏற்றணும். கேஸ் நிறுத்துவோம். அங்கே விளக்கு திரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப வியூஸ் ரொம்ப குறைஞ்சி தான் வருது. 55-60 தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.